கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே, இன்று நாம் 15 சூறாக்களை ஓதியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 2013வது வருடம் இந்த தமிழில் பேசுகிற தராவிக்கு பிறகு பயான் ஆரம்பமாயிடுச்சு. கொரோனாவுடைய 2 வருடங்கள் பிறகு என்னுடைய கால் ஃப்ராக்சராக இருந்த அந்த ஒரு வருஷம் விட்டோன்னு சொன்னால் இது அல்ஹம்துலில்லாஹ் 10வது வருடம். அல்லாஹ்வுடைய பெரிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ், கடைசி இரவு இருந்தால் கூட மக்கள் வந்து கேட்குறாங்க. நன்றி, அல்ஹம்துலில்லாஹ். பல உபதேசங்கள் இருக்குது. அதில் சூரத்துன் நாசியாத்தில் அழகான உபதேசம். இது எல்லாமே நாம் வந்து எழுதி வைக்கணும் வீட்டில் எங்கேயாவது. இதெல்லாம் ஞாபகம் வைக்கணும். இதெல்லாமே லிக்கோ ரக்னா. அல்லாஹ் தாலா கூறுகின்றான், வஅம்மா மன் தகா, யார் வரம்பு மீறுகின்றானோ, வஆசரல் ஹயாத்த துன்யாவுடைய வாழ்க்கையை முக்கியத்துவம் தருகின்றானோ, ஃபைனல் ஜஹீமா ஹியல் மாவா, அவனுடைய செல்லும் இடம் நரகமாக இருக்கும். 2 விஷயங்கள் செய்யக்கூடாது, வரம்பு மீறக்கூடாது. வரம்பு மீறுறது என்னன்னு சொன்னால், உபதேசம் கிடைத்ததற்கு பிறகும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி சிந்தனை வந்துச்சுன்னா அவன்தான் வரம்பு மீறுகின்றவன். நல்லவன் யார்? நான் ஏதோ செய்ய விரும்புகிறேன், ஆனால் எனக்கு சொல்கிறாங்க இல்லை இது அல்லாஹ்க்கு பிடிக்காது, இது ரசூலுல்லாஹ்க்கு பிடிக்காதுன்னு சொன்ன உடனே என்னுடைய புத்தியை என்னுடைய சிந்தனையை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடணும். அவன்தான் மோமின். அதெல்லாம் இந்த காலத்தில் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் எல்லாம் மன்னிக்க மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன்னு சொன்னால் வரம்பு மீறுகின்றவன். ஏன் வரம்பு மீறுகின்றான்? ஏன் சொன்னால் அவனுக்கு வந்து உலக வாழ்க்கை தான் வேணும். உலக வாழ்க்கைன்னா அந்த 5 பா நான் சொல்லியிருக்கிறேன். என்னது? பணம், பதவி, பெண், பெருமை, 5வது என்ன? பேய். இதான் உலக வாழ்க்கை. இந்த ஆசை, இதில் ஒரு ஆசை கூட இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு விஷயத்தில் நம்ம வரம்பு மீறுவோம். பணம் தான் முக்கியம் சொல்லியிருந்தால் நிச்சயமாக பண்ணுவோம். பதவி தான் வேணும்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக நம்ம பண்ணுவோம். பெருமை தான் வேணும்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக நம்ம பண்ணுவோம். அப்போது இதெல்லாம் ஆபத்து. அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னு சொன்னால் உபதேசம் கேட்கணும். இன்றைக்கி சூரே ஆலால வதக்கிர் அல்லாஹ் தாலா கூறுகின்றான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதி ஹலக ஃபஸவ்வா வல்லதி கத்தர ஃபஹதா வல்லதி அக்ரஜல் மரா ஃபஜஅலஹு குதானா வ சனுக்ரியுக ஃபலா தன்ஸா இல்லா மா ஷா அல்லாஹ் வனுயஸ்ஸிருக லில் யுஸ்ரா ஃபதக்கிர். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்க. எல்லாத்துக்கும் உபதேசம் பிரயோஜனம் தராது. ஃபைன்ன திக்ரா, நிச்சயமாக உபதேசம். ஃபைன்ன திக்ரா வதக்கிர் இன் நஃபஅத்தி திக்ரா, உபதேசம் பிரயோஜனம் தந்தால் நீங்கள் உபதேசம் செய்யுங்க. அப்போ உபதேசம் என்று வந்து விட்டால் வரம்பு மீறாதவன் யார் சொன்னால் உபதேசத்தை கேட்டுக்கணும். நம்முடைய புத்தி, நம்முடைய ஆசை, நம்முடைய மகிழ்ச்சி எல்லாமே ஓரமாக தள்ளிடணும். அம்மா, அதுக்கு பிறகு வசனம் ஃபஸ்ட் என்ன? அம்மா மந்தகா, யார் வரம்பு மீறுகின்றானோ, வாசரல் ஹயாத்த துன்யாவுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தர்றானோ நரகத்துக்கு போவான். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் தன்னை படைத்த ஆள்பவனுக்கு முன்னால் நிற்பதை பயந்தானோ. அல்லாஹ்க்கு கியா ஜவாப் தூங்கா? அல்லாஹ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இது நான் திருடிட்டேன்னு சொன்னால் அல்லாஹ்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்படி யார் அஞ்சி வாழுகின்றானோ, அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, அப்போ அவன் வந்து தன்னுடைய ஆசைகளுக்கு, தன்னுடைய ஆத்மா செய்கின்ற ஆசைகளுக்கு தடை செய்வான். கொடுக்க மாட்டேன், நீ கேட்குறது நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அல்லாஹ்க்கு நான் பதில் சொன்னோம். ஃபைனல் ஜன்னத ஹியல் மாவா, அவனுக்கு கிடைக்கிறது என்ன? ஜன்னத்தில் போய் அவன் வந்து இன்ஷா அல்லாஹ் நிம்மதியாக வாழ்வான். சூரே முத்தஃபிஃபீனில் ஒரு உபதேசம். அது என்னன்னு சொன்னால், கல்லா, அப்படி இல்லை, பல் ரானா அலா குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளங்களுக்கு ரான் ஆயிடுச்சு. ரான்னா என்ன? உருதுல சொல்லுவாங்க ஜங் பக்கல்லியா, ரஸ்ட். தமிழில் என்ன சொல்லுவாங்க?
தூரவாகி துருப்பிடிச்சிச்சு. எப்போ பிடிக்கும்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் வந்து கண்ணாடியை போல சுத்தமாக இருக்குமா பிறக்கிற நேரத்தில். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளம் அவன் பருவம் அடைந்ததற்கு பிறகு பாவம் செய்கிறதுக்கு ஆரம்பிப்பான். அந்த ஒவ்வொரு பாவம் செய்கிற நேரத்தில் ஒரு கருப்பு அழுக்கா அதில் படும். உடனடியாக தௌபா செஞ்சிட்டா அந்த அழுக்கு போயிடும். துப்பு பிடிக்கிறதுல இம்மீடியட்டாக என்ன பண்ணும், அது எடுத்துடணும். அது தௌபா செய்யாமல் மீண்டும் மீண்டும் பாவங்கள் செய்து கொண்டே இருந்தால் அது அப்படியே அந்த கருப்பு கலர் கரை வந்து அப்படியே அந்த உள்ளத்தை ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த உள்ளம் ஃபுல்லாக கருப்பானதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா அதில் முத்திரை வச்சிருவான். இனிமே இந்த உள்ளத்துக்கு எந்த ஒரு உபதேசம் போவாது. யாருக்கு இந்த மாதிரி கருப்பு உள்ளம் இருக்கிறதோ அவனுடைய தொடர்பு மலக்குமார்களுடன் இருக்காது, ஷைத்தானுடன் ஸ்ட்ராங் தொடர்பு ஆகிடும். நம்முடைய உள்ளம் இருக்குல்ல, இதுக்கு 2 கனெக்ஷன் இருக்குது, 2 சிம் கார்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், எத்தனை சிம் கார்டு இருக்குது இதுக்குள்ள? 2 சிம் கார்டு இருக்குது. ஒன்று ஷைத்தானுங்களுடைய கனெக்ஷன் இருக்குது, ஒன்று மலக்குமார்களுடைய கனெக்ஷன் இருக்குது. நம்ம பார்ப்போம், வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ப்ராஃபிட் சொல்லி வந்தால் ஏமாத்திடலாமா? இல்லை ஏமாற்றக்கூடாது. 2 சிம் கார்டும் ஒர்க் பண்ணும். அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த நெட்வொர்க் வந்து 2 புறத்தில் இருக்கும். ஒரு சிம் கார்டோடைய நெட்வொர்க் ஒரு இடத்துல இருக்கும், பள்ளிவாசலில் இருக்கும். இன்னொரு சிம் கார்டோடைய நெட்வொர்க் வந்து தியேட்டரில் நல்லா எடுக்கும். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த நெட்வொர்க் ஒர்க் பண்ணோம் சொல்லி நாம் நினைக்கிறோமோ, எங்கே அந்த நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அந்த இடத்துல நாம் போயிடணும். அப்போ நாம் வந்து மலக்குமார்களுடைய நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால், எந்த அளவுக்கு மலக்குமார்களுடைய நெட்வொர்க் இடத்துல நம்ம போயிட்டோம்னு சொன்னால் ஷைத்தானுடைய நெட்வொர்க் ஒர்க்கே செய்யாது. அப்போ என்ன ஆகும், நம்முடைய உள்ளம் வந்து அதே மாதிரி கண்ணாடியை போல சுத்தமாக இருக்கும். புரிஞ்சிச்சா? நம்முடைய உள்ளம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கா இல்லையா எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இப்போது உபதேசம் செய்தால் ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லி மனசில் வந்துச்சின்னு சொன்னால் இன்னும் நம்முடைய உள்ளம் வந்து சில இடத்துல வெள்ளையாக இருக்குது, மீதி இடத்துல கரை பிடிச்சி இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கணுன்னு சொன்னால், வணங்குற நேரத்தில் அல்லாவை வணங்குற நேரத்தில் ருசி கிடைத்தால் எந்த அளவுக்கு ருசி கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த உள்ளம் சுத்தமாக இருக்குது. எந்த அளவுக்கு இபாதத் செய்கிறதுக்கு மனசு வரலையோ அந்த அளவுக்கு அந்த உள்ளம் எப்படி இருக்குது, கருப்பாயிடுச்சு. அந்த உள்ளத்தை நாம் க்ளீன் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும், அதிகமாக குர்ஆன் ஓதணும், ரசூலுல்லா மீது அதிகமாக ஸலவாத் ஓதணும். நாம் செய்த பாவங்கள் மீது கை சேதம் இருந்தால் கொஞ்சம் சோப்பு போட்டு கழுவுற மாதிரி அது போக போக இன்ஷா அல்லாஹ் எந்த அளவுக்கு உள்ளம் சுத்தமாயிடும்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேட்ட உடனே அழுகை வந்துடும், ஒரு உபதேசம் கேட்ட உடனே கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறாங்க. வயசானவங்க இல்லை, வாலிப பசங்க இருக்கிறாங்க, இந்த மஸ்ஜிதில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த வாலிப பசங்களை பார்த்தா எனக்கு ஒரு ஆசை வரும், இவங்க போல நான் இல்லைன்னு சொல்லி. வாலிப பசங்க உபதேசம் சொன்ன உடனே கண்ணிலேருந்து தண்ணி வருது, அல்ஹம்துலில்லாஹ். புரிஞ்சாங்க? சூரே ஃபஜருக்கு போகலாம், அங்கே ஒரு உபதேசம் இருக்குது. என்ன, ஃபம்மல் இன்சானு, மனிதன் எப்படி என்றால், இதா மப்தலாஹு ரப்புஹு, அவனை அவனுடைய படைத்த ஆள்பவன் சோதித்தால், ஃபக்ரமஹு, அவனை அல்லாஹ் தஆலா கண்ணியம் படுத்துவான். அது ஒரு சோதனை. அவருக்கு பதவி கிடைக்கும், பயான் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் கிடைக்கும், மக்கள் எல்லாமே வந்து ஹஸ்ரத் சொல்லுவாங்க, குடும்பத்தில் மரியாதை கிடைக்கும். வனஅமஹு, அல்லாஹ் அவங்களுக்கு நியமத்துகளை கொடுப்பான். இவன் தான் நினச்சிக்குவான் இது சோதனை, நினைக்க மாட்டான். ஃபம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமனி, என்னுடைய படைத்த ஆள்பவன் எனக்கு கண்ணியம் கொடுத்துட்டான். தவறு, கண்ணியம் படுத்தல, அது ஒரு சோதனை. அம்மா இதா மப்தலாஹு, பிறகு அவனுக்கு அல்லாஹ் சோதித்தால், அம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுடைய ரிஸ்கை குறைச்சிட்டா, ஃபயகூலு ரப்பி அஹானன், என்னுடைய படைத்த ஆள்பவன் எனக்கு இழிவுபடுத்திட்டான். ரிஸ்க் அதிகமாக கிடைத்தால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்னு சொல்லி இல்லை, ரிஸ்க்கு குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அல்லாஹ் தாலா இழிவுபடுத்தினான்னு சொல்லி இல்லை. அதுவும் ஒரு சோதனை, இதுவும் ஒரு சோதனை. சில பேர் சொல்லுவாங்க தவறு பண்ணிகிட்டே இருப்பான்,
அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துட்டே இருப்பான். அவன் சொல்லுவான், मैं गलती करा को तो अल्लाह मुझे ऐसा देगा क्या, நான் தப்பு பண்ணா அல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி கொடுப்பானா? தாங்கள் தப்பு செய்கிறீர்கள், அதனால தான் உங்களுக்கு கிடைத்துட்டே இருக்கு. தாங்கள் திருந்தக்கூடாது என்பதற்காக தங்களுக்கு அல்லாஹ் தூரமாக்கிட்டான். தாங்கள் பாவம் செய்ததற்கு பிறகும் உங்களுக்கு அதிகமாக கிடைத்து இருக்கிறது. நல்லவங்களுக்கு பாவம் செஞ்ச உடனே அடி விழும், பாவம் செஞ்ச உடனே அடி விழும். அது சின்ன பாவம் இருந்தாலும் சரி, அது ஒரு நாம் எடுத்த தப்பான முடிவு இருந்தாலும் சரி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஹெச்ஆரில் இருந்தப்போ சில பேர் வந்து ரூமில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. போலீஸ் வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து சீஃப் அக்கௌண்டன்ட் சொன்னார், என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? இல்லை நான் வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பத்தாது, சேலரியிலேருந்து கட் பண்ணுங்க. அப்போ அந்த ஏழைங்களுடைய சேலரியிலேருந்து நான் பண்ணாத வேலை ஒரு வாட்டி பண்ணிட்டேன், அவர் பேச்சு கேட்டு சேலரியிலேருந்து கட் பண்ணேன். ஒரு 350 திர்ஹமோ 400 திர்ஹம், அந்த எத்தனை பேர் சண்டை போட்டாங்களோ கட் பண்ணேன். அடுத்த நாள் டாக்ஸியில் உட்காந்து பர்ஸ் எடுத்து அந்த என்னது பொனட் அதில் வச்சு இறங்கிட்டேன். இறங்கின உடனே தெரியுது பர்ஸ் இல்லை, டாக்ஸி போயிடுச்சு. ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு நான் கட் பண்ணேனோ அதே அமௌண்ட் என்னுடைய பர்ஸில் இருந்துச்சு. அப்போலேருந்து தெரிஞ்சிச்சு அல்லாஹ்க்கு இது பிடிக்கல. ஏன்னா அவங்களுடைய சேலரி வந்து அவங்களது இல்லை, அவங்கள நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க மனைவி மக்களுடைய காசு அது. அப்போ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம தப்பு பண்ண உடனே அல்லாஹ் அடிக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு நேசிக்கிறான். தந்தை யார் நல்ல தந்தைன்னு சொன்னால், பிள்ளைகள் தவறு செஞ்ச உடனே பண்ணாதேப்பான்னு சொல்லுவார். அவர் தான் நல்ல அப்பா, அக்கறை இருக்கிற அப்பா. அக்கறை இல்லாத அப்பா எப்படி இருப்பார்னா, எப்படின்னு நீ போடா, நீனும் மொபைல் விளையாடு, நானும் மொபைல் விளையாடுறேன், நீனும் சினிமா பாரு, நானும் சினிமா பார்க்குறேன். இவன் நல்ல அப்பா இல்லை. நல்ல தந்தை யார் சொன்னால் கொட்டு கொடுத்துட்டே இருப்பார். அது பண்ணாதே, இது பண்ணாதே, இது பண்ணாதே, இது பண்ணாதே, இது பண்ணாது, அவருக்கு அக்கறை இருக்குது. அதே மாதிரி தான் அல்லாஹ் நாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி நாடினால், நாம் தவறு செஞ்ச உடனே அடி, எந்த அளவுக்கு தவறு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அடி விழுவோம். அப்போது அல்லாஹ் இங்கே வந்து நமக்கு கண்ணியம் படுத்தினா உண்மையிலே கண்ணியம் படுத்திட்டான்னு சொல்லி இல்லை, அதுவும் ஒரு சோதனை தான். கண்ணியம் வச்சு நாம் வந்து பெருமை அடிக்கக்கூடாது. அதே போல் அல்லாஹ் தாலா நமக்கு ஏதாவது குறைச்சிட்டா, இழிவுபடுத்திட்டான், நமக்கு அல்லாஹ் தாலா நேசிக்கலைன்னு சொல்லி இல்லை. அவன் ரிஸ்க்கு எடுத்ததுக்கு பிறகும் நம்முடைய வணக்கங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால், அல்லாஹ் தாலா நமக்கு மறுமையில் பெரிய அந்தஸ்து வச்சிருக்கான். அதுக்காக அந்த அந்தஸ்தை பெறுகின்ற மக்களாக நமக்கு ஆக்கிட்டான். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை இருக்குது, பெரிய பிரச்சனை வந்ததுக்கு பிறகு கூட நம்ம நன்மைகள் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரும். நாம நபிமார்கள், எல்லா மனிதர்களில் அதிகமாக பிரச்சனைகள் நபிமார்களுக்கு தான் வரும். ஆகையினால் இந்த உலகத்தின் சந்தோஷங்களை வைத்து நாம் வெற்றி பெற்றோம் சொல்லி நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையை போயிடுச்சின்னு நினைக்கக்கூடாது. வெற்றி தோல்வி என்ன, கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, நாம் அல்லாஹ்வை விடலையா, அவன் தான் வெற்றியாளர். காசு கிடைத்தா கூட தராவி தொழுதுட்டு இருக்கான், பணக்கார ஆயிட்டான், வீட்டில் உட்காரலாம், ஆனால் தராவி தொழுதுட்டு இருக்கான். ஏழை ஆயிட்டான், ஜாபு போயிடுச்சு, காசு இல்லை, தராவி தொழுதுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வெற்றியாக அந்த சோதனையில் அல்லாஹ்வை நெருங்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு பிறகும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் ஒரு புது டாப்பிக்கில் இன்ஷா அல்லாஹ் பயான் வரும். உங்களுக்கு ஏதாவது டாபிக் கேட்கணும்னு சொல்லி இருந்தால், தலைப்பு ஏதாவது உங்களுக்கு பிரியமான தலைப்பு இருந்தால், தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசை இருந்தால், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து அந்த தலைப்பை சொல்லுங்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பில் கீழ் பயான் செய்வதற்கு முயற்சி செய்வோம். எது நாம் கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.